Hello everyone, today we are going to see the topic simple interest. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு 100 rupees டெபாசிட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10%ங்கிறது 100ல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 100 கிராஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து 100 கிராஸ் 10 டிவைடட் பை 100, ஸோ 10 rupees. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு இதை டெபாசிட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10%ங்கிறனால 10 rupees, ஓகேவா? ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஸோ நம்ம வந்து 1 இயரில் வந்து அந்த அமௌண்ட்டை வெளில எடுத்தோன்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 110, ஓகேவா? ஸோ 100 பண்ணோன்னா 110 கொடுப்பாங்க. இதுவே இன்னொரு வருஷம் வந்து நம்ம பேங்க்லேயே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு வருஷத்துக்கு ஒரு 10 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகிடும்னா ஆல்ரெடி பண்ண 10ஓட சேர்த்து 20 ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம அமௌண்ட்டை வெளில எடுத்தோன்னா 120 rupees கொடுப்பாங்க. இதுவே நம்ம வந்து இன்னொரு வருஷம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அப்போவும் ஒரு 10 rupees போடுவாங்க. ஸோ வந்துட்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 30 ஆயிரும். ஸோ அமௌண்ட் வந்து 130, ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ வந்து டெபாசிட் பண்ணுறது தான் பிரின்சிபல், ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட்டோட அடிஷன், ஓகேவா? ஸோ அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ டைம் பீரியட், அதாவது எத்தனை வருஷத்துக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம், இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இந்த 100 ஏன் போடுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க, அதனால தான் நம்ம டிவைடட் பை 100 போடுறோம். ஸோ வந்துட்டு P கிராஸ் T கிராஸ் 100 ஆர் டிவைடட் பை 100, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது P கிராஸ் T கிராஸ் ஆர் டிவைடட் பை 100, ஓகேவா? இப்போ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தான் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா P கிராஸ் T கிராஸ் ஆர் டிவைடட் பை 100 இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு சில சம்மில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் அலி அப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன ஆகுனா இப்போ வந்துட்டு 1 இயரில் எத்தனை ஹாஃப் இயர் இருக்குது அப்படின்னா 2, ஓகேவா? ஸோ அதனால் டைம் பீரியட் என்ன ஆகுனா 2t ஆகிடும், ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுனா டிவைடட் பை 2 ஆகிடும், ஓகேவா? ஸோ இதான் ஃபார்முலா. இதுவே குவார்ட்டர்லினா 1 இயரில் எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது, ஓகேவா? ஸோ 4t இன்டூ ஆர் டிவைடட் பை 4. இதுவே பெர் மந்த் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா 12t இன்டூ ஆர் டிவைடட் பை 12. இப்போ வந்துட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் இதே ஃபார்முலா தான் வரும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், an amount of 6500 at simple interest quarterly of 8% will yield how much in 2.5 years, ஓகேவா? ஸோ 6500 டெபாசிட் பண்ணுறாங்க, இதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லி கால்குலேட் பண்ணுறாங்க 8%. ஸோ வந்துட்டு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வாங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குவார்ட்டர்லினா அதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம், 4t இன்டூ ஆர் பை 4. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கணும் 6500. ஸோ இங்கே வந்துட்டு 8%, இங்கே வந்து ஆர் பை 4ங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 8 டிவைடட் பை 4னு போட்டுக்கிறோம், ஓகேவா? இன்டூ டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா 4 குவார்ட்டர்ஸ் இருக்கனால 14 ஆகிடும். ஸோ 4 இன்டூ 2.5 வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 2.5ன்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஹாஃபுங்கிறது 0.5, ஸோ 2.5 டிவைடட் பை 100 கிராஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1300. இதுதான் அவங்களுக்கு அந்த 2.5 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் வந்து மொத்தமாக எவ்வளோ வாங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்ன பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் என்ன 6500, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 1300. ஸோ அமௌண்ட் வந்து 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் 7800. ப்ராப்ளம் நம்பர் 2, a sum becomes 3000 at the rate of 12% per annum simple interest. The same sum becomes 3300 at the rate of 15% per annum simple interest in same duration. Find the sum and the duration, ஓகேவா? ஸோ இங்கே வந்து சம்முன்னு சொல்லியிருக்கிறது பிரின்சிபலை தான் அவங்க சம்முன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் வந்துட்டு ஒரு சம் இயர்ஸ்க்கு அப்புறம் 12%ங்கிற ரேட்டில் வந்து 3000 ஆயிரும், ஓகேவா? ஸோ இந்த 3000ங்கிறது அவங்க வாங்குகிற அமௌண்ட்டு, இந்த சம்முங்கிறது பிரின்சிபல், ஓகேவா? அடுத்து அதே பிரின்சிபல் வந்து 15%ங்கிற ரேட்டில் வந்துட்டு 3300 ஆகிடுது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த பிரின்சிபலையும் எவ்வளோ இயர்ஸில் வந்து இந்த அமௌண்ட் வருதுங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ Pங்கிறது பிரின்சிபல், 12% ஃபஸ்ட்டு, இயர் வந்து நமக்கு எவ்வளோ டியூரேஷன்னு தெரியாது, அதனால் T இயர்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து 3000 ஆயிடுது. ஸோ அமௌண்ட் 1 ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அமௌண்ட் 1ங்கிறது ஃபார்முலா என்ன பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் கேஸ்க்கு எழுதிக்கிறோம். Pங்கிறது பிரின்சிபல், 15%ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு,
டி இயர்ஸில் 3300 ஆகிடுது. ஸோ அமௌண்ட் டூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் SI2. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இது சிம்பிளிஃபை பண்ணதுக்காக இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 3000, செகண்ட் அமௌண்ட் வந்து 3300. ஓகேவா. ஸோ அமௌண்ட் டூ மைனஸ் அமௌண்ட் ஒன்னுங்கிறது 300. ஓகேவா. ஸோ அமௌண்ட் டூவோட ஃபார்முலா என்ன, பி ப்ளஸ் SI2 மைனஸ் அமௌண்ட் ஒன்னோட ஃபார்முலா பி ப்ளஸ் SI1 ஈக்குவல் டு 300. ஸோ பிபி கேன்சல் ஆகிடும். SI2 மைனஸ் SI1. ஸோ SI2ங்கிறது என்ன, செகண்ட் கேஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேம் தான், அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ பின்னு வச்சுருக்கோம். செகண்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. ஸோ 15 கிராஸ் டைம் பீரியட் வந்து டி, ரெண்டுக்குமே சேம் டியூரேஷன் தான், டிவைடட் பை 100 மைனஸ் ஃபஸ்ட்டு கேஸோடது பி கிராஸ் 12 கிராஸ் டி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 300. ஸோ இதை வந்து இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா பி கிராஸ் 3 கிராஸ் டி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 300. ஸோ வந்துட்டு பிடி ஈக்குவல் டு 10,000. இப்போ வந்துட்டு பிடி ஈக்குவல் டு 10,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு சேர்த்து பிடி தான் இருக்குது. ஸோ தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் கேஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ பி கிராஸ் டி தான் ஃபார்முலா. இங்கே வந்து நமக்கு பிடின்னு இருக்கனால மொத்தமாக 10,000 கிராஸ் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 12 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட இது வந்து 1200. ஓகேவா. ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு கேஸோட அமௌண்ட் வந்து 3000. ஓகேவா. ஸோ 3000ங்கிறது பி ப்ளஸ் 1200. ஸோ பிங்கிறது என்னென்னா 1800. ஓகேவா. ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பிடிங்கிறது என்னென்னா 10,000. ஸோ டி ஈக்குவல் டு 10,000 டிவைடட் பை 1800. ஸோ டி ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 9 இயர்ஸ். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுறோம்னா 5 × 5 டிவைடட் பை 9 இயர்ஸ். ப்ராப்ளம் நம்பர் 3. Rupees 20,400 was divided into 2 parts and then invested one part at 6.25 for 8 years. Yields the same interest as the other part invested at 7% for 5 years. What is value of smaller part? ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு 20,400 வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டை வந்து 6.25ங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் இன்னொரு பார்ட்டை வந்து 7%ங்கிறதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். ஓகேவா. சாரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேவா. ஸோ வந்துட்டு ஸ்மாலர் பார்ட்டோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2400 நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ எந்த இதில் வந்து அவங்க எந்த பேசிஸில் டிவைட் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இன்னொரு பார்ட்டை வந்துட்டு ஸோ ஒரு பார்ட் வந்து எக்ஸ்னால் இன்னொரு பார்ட் என்ன 20,400 மைனஸ் எக்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ SI1 ஈக்குவல் டு SI2. ஸோ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து PRT டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, எக்ஸு, தென் 6.25 கிராஸ் 8 இயர்ஸ். ஸோ 8 டிவைடட் பை 100. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2400 மைனஸ் எக்ஸ் கிராஸ் 7 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிராஸ் 5 டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 8,400. ஸோ வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து 20,400. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு 8,400. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எப்படியுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ 20,400ல் 8,400 மைனஸ் பண்ணோன்னா அடுத்த வேல்யூ வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்மாலர் பார்ட். ப்ராப்ளம் நம்பர் 4. Aman invest rupees 8,000 at some rate of interest. Being simple interest, the money doubles in 5 years. Raj sees this and invests rupees 6,250 for 3 years at some rate of interest. How much interest does Raj get? ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அமன் வந்துட்டு 8,000 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா. ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த 8,000 வந்து டபுள் ஆகிடுது 5 இயர்ஸில். ராஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா 6,250ங்கிறத 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது அமன் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் பண்ணுறாரு. ஸோ இவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்மக்கிட்ட கேட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ அமன் இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 8,000 டபுள்ஸ் இன் 5 இயர்ஸ். ஸோ அமௌண்ட் வந்து அவர் எவ்வளோ வெளில எடுக்கிறார் 5 இயர்ஸ்லனா அப்படியே டபுள் ஆகிடுது. ஸோ 16,000. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் வந்துட்டு 16,000
பிரின்சிபல் வந்து 8000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8000 ஓகேவா. ஸோ அமன் வந்து 5 இயர்ஸில் 8000ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருப்பார் ஓகேவா. ஸோ வந்துட்டு இதில் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது ஓகேவா, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா P cross R cross T divided by 100 equal to 8000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000 கிராஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது 5 இயர்ஸ். ஸோ 5 divided by 100 equal to 8000. சிம்பிளிஃபை பண்ணோன்னா R equal to 20%. ஸோ ராஜ் என்ன பண்ணுறாரு, இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவர் ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கேஸில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 6250 கிராஸ் இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 கிராஸ் 3 இயர்ஸ்க்கு பண்ணுறாரு. ஸோ 3 divided by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3750. இதுதான் ராஜோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ப்ராப்ளம் நம்பர் 5. Aman got a salary rupees 8600. The salary was invested by him in 2 parts. Find the difference between 2 parts of his salary. If in first part he got some simple interest at 15% per annum in 4 years, which was the same as the second part which he invested at 20% for 3 years ஓகேவா. ஸோ அமனோட சேலரி வந்து 8600. இதை வந்து 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 1 பார்ட்டை வந்துட்டு 15% பெர் ஆனம்ங்கிறதுல வந்துட்டு 4 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொரு பார்ட்டை வந்துட்டு 20% பெர் ஆனம்ங்கிறதுல 3 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஓகேவா. ஸோ இன்னொன்று இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே சேம் தான். ஸோ வந்துட்டு அந்த 2 பார்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ 8600. ஸோ ப்ரீவியஸ் ஒரு சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் அதர் பார்ட் வந்துட்டு 8600 மைனஸ் எக்ஸ் ஓகேவா. ஸோ ரெண்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எக்ஸ் கிராஸ் 15%. ஸோ 15 கிராஸ் 4 divided by 100. செகண்ட் கேஸில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8600 மைனஸ் எக்ஸ் கிராஸ் 20% கிராஸ் 3 divided by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 4300 ஓகேவா. ஸோ இன்னொரு பார்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 8600 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 4300. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவரோட சேலரி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாருல அந்த 2 பார்ட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பார்ட்டுமே 4300 தான் ஈச். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 0. ப்ராப்ளம் நம்பர் 6. ராம் கெட்ஸ் rupees 2600 for 2000 in 5 years at some rate of simple interest. Had he invested in other places where rate of simple interest is 3% more than current rate, how much would have Ram gotten in the same time? ஓகேவா. ஸோ வந்துட்டு இதில் பிரின்சிபல் வந்துட்டு 2000 ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல ஓகேவா. ஸோ அவர் வந்து அமௌண்ட் எவ்வளோ எடுக்கிறாரு 5 இயர்ஸில் அப்படின்னா 2600. இது வந்து அமௌண்ட் ஓகேவா. இது வந்து பிரின்சிபல். இதுவே இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவே அவர் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட 3% மோர் இருக்க இதில் வந்துட்டு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணான்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அதே டைமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ டியூரேஷன் சேம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு +3 வச்சு செகண்ட் கேஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாருன்னா 2600. பிரின்சிபல் வந்து 2000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 2600 மைனஸ் 2000. ஸோ 600 ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000 கிராஸ் ஆர் வந்து தெரியாது கிராஸ் 5 divided by 100 equal to 600. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ராம் வந்து 5 இயர்ஸ்க்கு 6%ங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவருக்கு 2600 கிடைக்குது. ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் கேஸில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட 3% மோரை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ வந்துட்டு மோர்னா 6 + 3 9% ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சேம் பிரின்சிபல் அமௌண்ட் தான் 2000 சேம் டியூரேஷன் தான். ஸோ கிராஸ் 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் +3 ஓகேவா. ஸோ 9 divided by 100. ஸோ 900. இங்கே வந்துட்டு அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுப்பாருன்னு கேட்கல எவ்வளோ மொத்தமாக வந்து அவர் அமௌண்ட் வாங்குவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ராம் அதாவது இந்த 3% வந்து ஆட் பண்ண பிறகு ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000 ப்ளஸ் இந்த கேஸில் அவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 900. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 2900. ப்ராப்ளம் நம்பர் 7. Raman paid rupees 11,400 as interest after 9 years. He had borrowed some money at rate of 6% for first 2 years, 9% for next 3 years and 4% for the rest of the period. How much money did he borrow? ஓகேவா. ஸோ வந்துட்டு ராமன் வந்துட்டு 11,400 இன்ட்ரெஸ்ட்டாக ஓகேவா. அது வந்து அமௌண்ட் கிடையாது இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ வந்துட்டு 11,400ங்கிறத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ணுறாரு ஓகேவா. ஸோ வந்துட்டு
அவர் வந்து எந்த இதில் வந்து வாங்கியிருக்காருனா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து 6% ரேட்டுகளில் வந்து வாங்கியிருக்காரு. தென் 3 இயர்ஸ்க்கு வந்து 9%ங்கிற ரேட்டில் வந்துட்டு சம் மணி வாங்கியிருக்காரு. தென் ரெஸ்ட் ஆஃப் த பீரியடில் வந்துட்டு 14%ங்கிற ரேட்டில் வந்துட்டு சம் மணி வாங்கியிருக்காரு. ஸோ ஹவு மச் மணி டிட் ஹி பாரோ, ஓகேவா. ஸோ வந்துட்டு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 11,400, டைம் பீரியட் வந்து 9 இயர்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோனா ஃபஸ்ட்டு 2, அடுத்து 3, ஸோ 2 + 3 5, ஸோ 9ல் வந்து 5 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா 4 இயர்ஸ். ஸோ 14% வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா அதாவது தனித்தனியாக வாங்கியிருக்காரு இல்லை, இதோட அடிஷன் தான் டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இந்த 6%க்கு, அடுத்து 9%க்கு, அடுத்து 14%க்கு, ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் வந்து 11,400. ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோனா பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது, கிராஸ் இயர்ஸ் வந்து 2, கிராஸ் ரேட் வந்துட்டு 6/100. அதே மாதிரி 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இந்த 100 வந்து இந்த சைட் கொண்டு போயிடுறோம். ஸோ 12p + 27p + 56p. ஸோ p = 11,400 கிராஸ் 100/95. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா p வந்துட்டு 12,000, ஓகேவா. ஸோ வந்துட்டு அவர் 12,000 தான் அமௌண்ட்டாக பாரோ பண்ணியிருக்காரு. தென் 11,400 இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பே பண்ணியிருக்காரு. ப்ராப்ளம் நம்பர் 8. Suresh for 2 years invested 500 in SBI. He also invested ₹300 in ICICI in 4 years. At the end, he received 220 from both banks as simple interest. What must have been rate of interest, ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 வந்து 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தென் 300 வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. தென் 220 ரெண்டு பேங்க்லேருந்து சேர்த்து டுகெதராக அவர் வந்து 220 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாரு. ஸோ இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஓகேவா. 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே சேம் தான், எஸ்பிஐலையும் ஐசிஐசிலையும், ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா தனித்தனியாக இருக்க 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அடிஷன் தான், ஓகேவா. ஸோ டோட்டலாக அவர் வந்து 220 வாங்குறாரு. ஸோ எஸ்பிஐயில் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, ஐசிஐசிஐயில் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு பார்க்கலாம். ஸோ 220 = ஸோ ஃபார்முலா என்ன, PRT/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 500ங்கிறது பிரின்சிபல், கிராஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ R கிராஸ் 2/100. செகண்ட் ஐசிஐசிஐயில் பார்த்தோன்னா 300 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 300 கிராஸ் R கிராஸ் 4/100. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா R = 10%, ஓகேவா. ப்ராப்ளம் நம்பர் 9. An amount becomes 7 times in 15 years. In how many years will the same amount become 10 times? The rate of interest remains the same for both cases, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு 7 times 15 இயர்ஸில் வந்து 7 times ஆகிடுது. அடுத்து அது எவ்வளோ டியூரேஷனில் வந்து 10 times ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த எது எவ்வளோ அமௌண்ட் இனிஷியலாக இருந்துச்சு அப்படிங்கிறது பிரின்சிபல், அது நமக்கு தெரியாது. ஸோ அது நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். 15 இயர்ஸில் வந்து அது 7p ஆகிடுது, ஓகேவா. ஸோ அமௌண்ட் = 7p ஆகிடுது. ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன, p + SI, ஓகேவா. ஸோ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 7p - p 6p, ஓகேவா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, PRT/100. பிரின்சிபல் நமக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியாது, டியூரேஷன் வந்துட்டு 15 இயர்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு PP கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோன்னா 600/T, T வந்து 15. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40%. ஸோ வந்துட்டு ரெண்டுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். ஸோ வந்துட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கேஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே சேம் அமௌண்ட் வந்து பிகம்ஸ் 10 times. ஸோ அதோட டியூரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ P = 10p எவ்வளோ நாளில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40%. ஸோ 10p = அமௌண்ட் தான். ஸோ அமௌண்ட் = பிரின்சிபல் + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 9p. ஸோ 9p = p கிராஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40 கிராஸ் T/100. ஸோ PP கேன்சல் ஆகிடும். T = 900/40. ஸோ டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 22.5 years. Thanks for watching. If any doubts, ask in the comments.